ஹாய் ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நான் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு நல்ல பேஸில் போய்ட்டுருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸிவாக 14 டேஸ் டீச்சிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அண்ட் இப்போ 15th டே நம்ம வந்து ஃபிசிக்ஸ்க்கு என்டர் ஆகிறோம். அண்ட் இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see about heat. ஸோ நமக்கு இன்னும் ரெண்டு டாபிக் தான் ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை பாக்கி இருக்குது. ஒன்று ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் டாப்பிக்கில் பார்க்கலாம். அண்ட் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது ஹீட். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் இந்த வீடியோஸ் லெக்சர்ஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா those who are preparing for their CHSL, CGL, MTS, JE, ALP, ரயில்வே பொறுத்தவரை ஏஎல்பி டெக்னீஷியன், NTPC, குரூப் டி, பேராமெடிக்கல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வேறவர் நட்ஷல் சொல்லணும்னா வேறவர் சயின்ஸ் பிளேஸ் கீ ரோல் அங்கே எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் என்கிட்ட எதுவும் கம்யூனிகேட் பண்ணணும் இல்லை என்கிட்ட எதுவும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் மீன் எனி ஆஃப் தீஸ் ஃபோர் forums. ஸோ டெலிகிராம் ஐடி விஸ்டம் கிரிட்டிக் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டெலிகிராம் சேனல் இன்ஃபோவர்ஸ் இருக்குது, ஜாயின் ஃபார் த அப்டேட்ஸ். அண்ட் இன்ஸ்டாகிராமில் info_wars, ஸோ யூ கேன் ஸ்டில் மெசேஜ் மீ இன் தட். அண்ட் மெயிலில் wisdomcritic@gmail.com. திஸ் இஸ் மை அஃபிஷியல் நம்ம சேனலுக்கான அஃபிஷியல் இமெயில் ஐடி. ஸோ இதுலேயுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ த ஒன்லி திங் ஃப்ரம் த ரிக்வஸ்ட் தட் ஐ கீப் ஃப்ரம் மை சைடு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் என்னோடய கிளாஸஸ் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அது ரிப்பீட்டடாக ஒன்று மட்டும் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், ரன்னிங் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட் இல்லைனா இனிமேல் அதை அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பழைய வீடியோஸ் பாருங்கள். பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து நம்ம இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அண்ட் எதெல்லாம் படிக்கணும் படிக்கக்கூடாதுலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த ஒன்லி ரிக்வஸ்ட் நான் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடாக இன்சிஸ்டட் பண்ணி சொல்கிறது என்னென்னா, ரன்னிங் நோட்ஸ் எடுத்து பழகுங்க. ஓகே, வித் திஸ் வில் கிக் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, we are going to see about heat. ஸோ வாட் இஸ் பேசிக்கலி a heat? நம்ம இப்போ ஹீட்னா என்னன்னு தெரியணும். ஹீட் இஸ் நத்திங் பட் a form of energy. அது என்ன எனர்ஜி? ஹீட் வந்து என்னென்னா இட்ஸ் a form of energy. ஓகே இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? அண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இந்த எனர்ஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் இது எடுத்துக்கிச்சு அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஒரு ஹீட்னால கிடைக்கிது. அந்த ஹீட் வந்து எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, வேர் தேர் இஸ் அ டெம்பரேச்சர் ரைஸ். எங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து ஹீட் ஜென்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஆன் தி ஹோலாக ரொம்ப ஓவர் வியூவாக பார்க்குறப்ப ஹீட் நம்மளுக்கு எங்கெல்லாம் தெரியும்? ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சதுன்னா, இந்த இடத்துல இப்போ இன்கேஸ் ஒரு இடத்துல இந்த ஃபயர் கேம்ப் நடக்குதுல்ல, ஓகே இந்த ஃபயர் கேம்பில் இங்கே நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து இதுதான் அந்த ஃபயர் கேம்ப்னா அந்த ஃபயரோட ஸ்பாட் அப்படின்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஹீட் ஜோன். அப்போனா இந்த ஜோன் கிட்ட போனீங்கன்னா நீங்கள் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஃபயர் வந்து ஒரு விசிபிள் எலமெண்ட். நம்மளுக்கு அந்த விசிபிள் எலமெண்ட்னால நம்மளுக்கு அந்த ஃபயர் வந்து ஒரு மீடியம் சொல்லக்கூடாது, ஒரு சோர்ஸாக இருக்குது ஹீட் ஜென்ரேஷனுக்கு. ஓகே, இப்போ ஃபயர் மட்டும்தான் ஹீட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேறு யார் தருவா? அதே மாதிரி இன்னொரு சோர்ஸ் இருக்காப்புல, யாருன்னா சன்னு. அப்போ இந்த சன்னு இங்கே இருக்கார். அப்போ சன்னோட எஃபெக்ட்னால நம்மளுக்கு வந்து ஹீட் கிடைக்கும். ஓகே சன்னுக்கு கிடைக்கும், ஃபயருக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் தானா, வேறு யார் இருப்பா அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் நத்திங் பட் a movement of an object over another object, and because of it heat will be generated. ஸோ ஃப்ரிக்ஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே மூவ் ஆகுறப்ப அட் ஹை ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, இல்லை ஸ்லோ ஸ்பீட் அண்ட் ஸ்லோ வெலாசிட்டி அப்படி வச்சுக்கலாம். வேர் தேர் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஓவர் another ஆப்ஜெக்ட், அப்போ பை ஃப்ரிக்ஷன். அப்போ இதுதான் ஃப்ரிக்ஷன் ஸ்பாட்டுன்னா, ஃப்ரிக்ஷன் ஸ்பாட்டுக்கு வெளியேவும் நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னது. ஏன்னா இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஹீட் இட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு சோர்ஸஸ் எப்படி வேணாலும் கிடைக்கலாம், எந்த மூலியமாக வேணாலும் கிடைக்கலாம். ஓகே, அண்ட் முக்கியமாக அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை நான் எப்படி ஹீட் அண்ட் டேர்ம் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அது என்ன ஃபார்ம்னு ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ்ன்ற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு
டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் நான் அது ஹீட்டாக இல்லை அது கோல்டாக இல்லை அது வார்மாக இல்லை அது நார்மலாக 4 கண்டிஷன் இருக்குது அப்படி சொல்ல போகிறேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்தால் அது ஹீட்டுன்னு சொல்கிறேன், நார்மல் டெம்பரேச்சர் இருந்தால் அது வார்ம்னு சொல்கிறேன், கம்மி டெம்பரேச்சர் இருந்தால் கோல்டுன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த பைஃபர்கேஷன்ஸ், சிம்பிள். ஸோ திஸ் இஸ் வாட் ஹீட் இஸ். ஹீட் வந்து நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போது ஹீட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, ஹீட் வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதுவும் என்ன எனர்ஜினா, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. ஐ மீன் இட் இஸ் அ கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஹீட் இஸ் அ கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா? ஹீட் இஸ் அ கைனட்டிக் எனர்ஜி. யாரோட கைனட்டிக் எனர்ஜினா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் சிம்பிள் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ மாலிகுல்ஸ். ஓகேவா? ஸோ ஹீட் இஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ மாலிகுல். மாலிகுல்ஸ் நிறைய மாலிகுல்ஸ் சேர்ந்தது தான் அந்த மூமெண்ட் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இதோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ஜூல்னு சொல்லலாம். இல்லை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கேலரிஸில் மெஷர் பண்ணுவோம். ஓகே, கேலரிஸ். அண்ட் இது பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கேலரி எவ்வளோ ஜூலுக்கு ஈக்குவல் அப்படின்னா 4.186 ஜூல். அப்படி இல்லாட்டி approximately 4. Just a minute. One calorie equal to 4.2 joule. Okay. So this is all about heat. And heat நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்? ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கும். ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர்னு எழுதலாமா? எழுதக்கூடாது. பிகாஸ் தெர்மோமீட்டர் கேன் மெஷர் போத் ஹீட் அண்ட் கோல்டு, ரெண்டுமே மெஷர் பண்ணும். அப்போ ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு we are going to use a device called calorimeter. Calorimeter is a device used for measuring heat. ஓகே. அண்ட் இந்த ஹீட் வந்து நம்மளுக்கு பேசிக்காக எப்படி வருது அப்படின்னு சொன்னேன். இனிஷியலாக கண்டிஷனில் ஹீட் வந்து எப்படி வருதுன்னு நான் சொன்னேன்னா, பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ரைஸ். அப்போ டெம்பரேச்சர்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். அப்போது டெம்பரேச்சர்னால் என்ன? ஓகே. ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் அல்லது ஆர் கோல்டுனஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ரெண்டுமே மெஷர் பண்ணக்கூடியது தான் டெம்பரேச்சர். அதிகமாக இருந்தாலும் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ்ன்னு சொல்லலாம், கம்மியாக இருந்தால் டெம்பரேச்சர் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில கோல்டு கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி மைனஸில் இருக்கும். நம்ம கண்ட்ரியில் இட் இஸ் அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ மெஷர் ஆஃப் hotness or coldness. Okay, it is a measure of hotness or coldness of an object. இதுதான் வந்து டெம்பரேச்சர் நம்ம அப்படி சொல்கிறோம். ஓகே, அப்போ டெம்பரேச்சரோட யூனிட் என்ன? யூனிட் வந்து கெல்வின். ஓகேவா? யூனிட் வந்து கெல்வின், அப்படி இல்லாட்டி டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த 3 இதில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் 4வதாக ஒன்று இருக்கும், கன்வர்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும், ரியூமர்னு சொல்லிட்டு ரியூமர் ஸ்கேல்னு ஒன்று இருக்கும். அது என்னன்றதை சக்ஸஸிவாக சொல்கிறேன். ரியூமர். ஓகே. அண்ட் டெம்பரேச்சர் எதில் மெஷர் பண்ணுவாங்க? அப்போ இங்கே தான் அந்த தெர்மோமீட்டர்ன்ற டிவைஸ் வருது. ஸோ டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் பை தெர்மோமீட்டர். அப்படின்னா தெர்மோமீட்டர் இஸ் a device which is used to measure the hotness as well as coldness of an object. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஹாட்னஸ் மட்டும் மெஷர் பண்ணக்கூடியது தெர்மோமீட்டர் கிடையாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் தெர்மோமீட்டர் வச்சு ஹை ஃபீவர் செக் பண்ணுற மாதிரி கிடையாது. ஹாட்னஸும் மெஷர் பண்ணும், கோல்ட்னஸும் மெஷர் பண்ணும். ஓகேவா? அப்போ தெர்மோமீட்டர் ரெண்டுமே மெஷர் பண்ணும். ஓகே. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம நாக்கு கடையிலையோ இல்லை கையில் வச்சு தெர்மோமீட்டர் செக் பண்ணுவாங்க. அந்த தெர்மோமீட்டர் வந்து ஹாட்னஸை செக் பண்ணுது. அந்த தெர்மோமீட்டர் எதனால் ஹாட்னஸ் செக் பண்ணுது அப்படின்னா, தெர்மோமீட்டர் இஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ். என்னன்னா, பேஸ்ட் ஆன் த லிக்விட் ப்ரெசன்ட் இன் த தெர்மோமீட்டர். அந்த லிக்விட் தான் வந்து அந்த தெர்மோமீட்டர் வந்து டிஃபைன் பண்ணுது. அது வந்து ஹாட்னஸ் மெஷர் பண்ணக்கூடிய தெர்மோமீட்டர் இல்லை கோல்ட்னஸ் மெஷர் பண்ணக்கூடிய தெர்மோமீட்டர் அப்படின்னா அந்த தெர்மோமீட்டருக்கு லிக்விட் என்னவா இருக்கும்? அப்போ எய்தர் மெர்க்குரி ஆர் ஆல்கஹால். அப்போ இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டர் தான் நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்ஜி அப்படி சொல்கிறோம். அப்போ மெர்க்குரி தெர்மோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, used in
வார்ம் கண்ட்ரீஸ். எதுக்கு யூஸ்ட் இன் வார்ம் கண்ட்ரீஸ் அப்படின்னா, ரெகுலராக யூஸ்வலாக வார்மாக இருக்கிற கண்ட்ரீஸில் நம்ம மெர்க்குரி யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்கஹால் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா யூஸ்ட் இன் கோல்ட் கண்ட்ரீஸ். அண்ட் இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வார்ம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், மெர்க்குரி தெர்மோமீட்டர். ஸோ நம்ம பாடியில் செக் பண்ணுறது எல்லாமே வந்து மெர்க்குரி பேஸ்டு தெர்மோமீட்டர் இருக்கும், ஆல்கஹால் பேஸ்டு தெர்மோமீட்டர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை வாங்கி சும்மா பார்த்துக்கலாம் எப்படின்னு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தெர்மோமீட்டர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே. அண்ட் இந்த இடத்துல நான் சொன்னது வந்து நம்ம ஏன் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், மெர்க்குரி அண்ட் ஆல்கஹால்னு ஏன் ரெண்டாக பிரிச்சிருக்கோம், ஏன் ரெண்டு இடத்துலையும் மெர்க்குரி இருக்கக்கூடாது, ஏன் ரெண்டு இடத்துலையும் ஆல்கஹால் இருக்கக்கூடாது அப்படின்னா, மெர்க்குரிக்கும் ஆல்கஹாலுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் அட் லீஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து வார்ம் கண்ட்ரீஸில் மெர்க்குரியும் கோல்ட் கண்ட்ரீஸில் ஆல்கஹாலும் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் பிகாஸ் என்னென்னா, இப்போ மெர்க்குரி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு 3 ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிளாஸை வந்து வெட் பண்ணாது. ஸோ டஸ் நாட் வெட் கிளாஸ். ஓகேவா? அண்ட் டஸ் நாட் வெட் கிளாஸ். செகண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் தான் அது காமிக்கும். இட் கேனாட் ஷோ தி சடன் இன்க்ரீஸ். ஸோ கிராஜுவல் இன்க்ரீஸ். அண்ட் தேர்ட் என்னென்னா, இட் இஸ் எப்படின்னா, ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா அது விசிபிள் ஆப்ஜெக்டாக இருக்காது. இட் இஸ் அன் ஒபேக் ஆப்ஜெக்ட். கரெக்ட், இந்த வேர்டு தான் சிக்காமல் இருந்துச்சு. இட் இஸ் அன் ஒபேக் ஆப்ஜெக்ட். ஸோ அது விசிபிலிட்டி கொடுக்காது நம்மளுக்கு. விசிபிலிட்டி கொடுக்காது இந்த சென்ஸ் தண்ணி மாதிரி இருக்காது, அது ஒபேக்காக இருக்கும். அந்த கிளாஸ் டியூப்பில் ரைஸ் ஆகிறது நம்மளுக்கு வந்து கரெக்டாக எங்கே ரைஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் மெர்க்குரி. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு 3 டெம்பரேச்சருக்கு மெஷர் பண்ண என்னென்ன பார்த்தோம், கெல்வின் ஒன்று இருந்தது, டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரியூமர் என்னன்றது பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு பேசிக்காக ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, கன்வர்ஷன். என்ன கன்வர்ஷன் அப்படின்னா, ஒரு வேல்யூ கொடுத்துட்டு டிகிரி செல்சியஸில் இவ்வளோனா அது ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோ, கெல்வினில் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு கன்வர்ஷன் ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, கே ஈக்குவல் டு, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, கே ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273. இது வந்து ஒரு ஃபார்மட். ஓகேவா? இப்போ டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 ஆட் பண்ணால் நமக்கு வந்து கெல்வின் கிடச்சிரும். இப்போ ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, என் உடம்புல பாடி டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ கெல்வினில் என் பாடி டெம்பரேச்சர் சொல்லணும்னா 100 டிகிரி ப்ளஸ் 273. அப்போ 373 கெல்வின்றது என்னோட பாடி டெம்பரேச்சர். ஓகே, திஸ் இஸ் தி இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் கெல்வின் அண்ட் டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ ரியூமரும் உள்ளே வரான், ஃபாரன்ஹீட்டும் உள்ளே வரான். அப்போ இவங்க உள்ளே வரப்போ கன்வர்ஷன் எப்படி நம்ம அந்த ஒரு ஃபார்ம் ஈக்குவேஷனில் எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். செல்சியஸ் பை 100 ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 by 180 equal to R by 80. ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஃபார்மேட். இதில் யார் யார் இருக்காங்க பாருங்கள், ரியூமர் இருப்பாப்பில், ஃபாரன்ஹீட் இருப்பாப்பில், செல்சியஸும் இருப்பாப்பில். நம்மளுக்கு கெல்வின் வேணும்னா இதில் ஒருவேளை நம்மளுக்கு ரியூமர் ஸ்கேலில் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து கெல்வினில் கேட்டாங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ ரியூமரில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 40 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, 40 நம்பர் கொடுக்குறாங்கன்னா அப்போ 40/80 இதை வந்து செல்சியஸோட ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ 40/80 அப்படின்னு வந்தாலும் நம்மளுக்கு 1/2 கிடச்சிரும். இப்போ 1/2 ஈக்குவல் டு C/100னா அப்போ C வந்து 50 கிடச்சிரும். ரைட், சிம்பிள். இப்போ C வந்து 50 கிடச்சிச்சு, எனக்கு கெல்வின் வேணும்னா 50 + 273 ஆட் பண்ணால் நம்மளுக்கு கெல்வின் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் தி கன்வர்ஷன். ஸோ எதை கேட்டாலுமே நமக்கு வந்து இந்த 2 ஜென்ரல் ஃபார்முலா இருந்ததுன்னா, இந்த ஈக்குவேஷன் பேஸ்டு ஃபார்முலா இருந்ததுன்னா நம்மளால் சப்சிக்வெண்ட் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி கன்வர்ஷன். அண்ட் இதில் கேன்றது கெல்வின், சின்றது செல்சியஸ், எஃப்ன்றது ஃபாரன்ஹீட், ஆர்ன்றது ரியூமர். இதை நான் இந்த இடத்துல எழுதலை பிகாஸ் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், அதனால் நான் இதில் எழுதலை. ஓகே, இந்த நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா? ஓகே, ப்ராப்ளம் நான் சிம்பிளாக எழுதுறேன், கொஷின் மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து கொஷின் மட்டும் என்ன, an object has a temperature of
டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராப்ளமு. ஓகேவா? ப்ராப்ளம் நீங்களே ஃபைன் பண்ணுங்கள், நான் சும்மா எழுதுகிறேன். ப்ராப்ளமில் என்னென்னா டெம்பரேச்சர் 272 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? எனக்கு இதோட டிகிரி செல்சியஸ் வேணும். ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் போதும். ஓகேவா? அண்டு இன்னொரு மேஜரான இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிகிரி செல்சியஸும் டிகிரி ஃபாரன்ஹீட்டும் எந்த டெம்பரேச்சரில் சேமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த கண்டிஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்டு -40 டிகிரி செல்சியஸ். அட் -40 டிகிரி செல்சியஸில் தான் வந்து ஃபாரன்ஹீட்டும் டிகிரி செல்சியஸும் காமனாக சேமாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த ஸ்லைடில் இந்த பேஜில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ திங்ஸ் என்னென்னா, இந்த ஒரு ஃபார்முலா, அப்புறம் இந்த ஒரு டெம்பரேச்சர், இந்த 3 விஷயன்றது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நமக்கு இப்போ பார்க்க போகிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன? ஹீட்னா என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் a form of energy and that too it is a form of kinetic energy created between the molecules of an object அப்படி சொல்லியாச்சு. இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படி பார்த்தா நம்மளுக்கு மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்ஷன், செகண்ட் வந்து கன்வெக்ஷன், ஓகே, அண்ட் தேர்ட் இஸ் நத்திங் பட் ரேடியேஷன். ஓகே, இப்போ கண்டக்ஷன் எங்கே நடக்கும், கன்வெக்ஷன் எங்கே நடக்கும், ரேடியேஷன் எங்கே நடக்கும்? நான் ஆல்ரெடி இதை வந்து இன்னொரு சாப்டரில் சொல்லியிருக்கேன். என்ன சாப்டர்ன்றதை நானே மறந்துட்டேன், பட் சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்குது. அண்ட் இதில் கண்டக்ஷன் ஸோ இது வந்து டு பி சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடறேன். கண்டக்ஷன் என்ன, கன்வெக்ஷன் என்ன, ரேடியேஷன் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ என்னென்னா, கண்டக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி பிட்வீன் தி அட்ஜசன்ட் மாலிகுல்ஸ். ஒரு மாலிகுல்ஸ்க்கு இன்னொரு மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து கண்டக்ஷன் எனர்ஜி, கண்டக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி சொல்லுவோம். கன்வெக்ஷன் மூமெண்ட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடு, அப்படி கீழே எழுதியிருக்கு பாருங்களேன், அதுதான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் நான் வித்தியாசமாக சொல்லலை. இதுக்கப்புறம் சொல்ல போகிறது வித்தியாசமாக இருக்கும். மோஷன் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். ஓகே, அப்போ ரேடியேஷனா எமிஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ். ஓகே, சிம்பிள். ஓகே, இதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் புரிஞ்சிருக்காது. பிகாஸ் அங்கே என்ன இருந்தது அதே தான் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ கண்டக்ஷன் எங்கே நடக்கும், அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனை சூடு பண்ணுறாங்க. இந்த கைப்பிடி வந்து இரும்பில் ஆன கைப்பிடின்னு வச்சுக்குவோம். ஓகே, அப்போ இந்த பேனை இங்கே கீழே சூடு பண்ணுறப்ப இந்த இரும்பு இந்த சூடை இந்த கைப்பிடிக்கு கடத்துமா? அப்போ கடத்துறது இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் 10 மணிக்கு இந்த இடத்துல, இப்போ நான் 10 மணிக்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 10 மணிக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 40 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ மெல்ல 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 இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரப்போ ஒரு 10:02க்கு எனக்கு இந்த 40 டிகிரி வந்து இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் கண்டக்ஷன் இஸ். ஸோ கண்டக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் ஆகிறப்ப தி கம்ப்ளீட் எனர்ஜி வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர் எண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் விச் இஸ் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். அதனால தான் கண்டக்ஷன் நடக்குது. அப்போ கண்டக்ஷன்னா இது வந்து இந்த ஹாட் பேனுன்றது வந்து இந்த பாத்திரன்றது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த கைப்பிடின்றது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு கான்டாக்டில் இருக்குது. அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது வந்து கான்டாக்டில் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் அ சாலிட் இன் நேச்சர், சாலிட் ஆப்ஜெக்ட். ஸோ கண்டக்ஷன் எங்கே நடக்கும்னா பிட்வீன் சாலிட்ஸ். சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், பிட்வீன் சாலிட்ஸ் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கன்வெக்ஷன். ஓகே, அப்போ கன்வெக்ஷன் எங்கே நடக்கும்? இட் இஸ் சிம்பிள், மூமெண்ட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிடில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் இன்னொரு மாலிக்யூலை போய் தொடும். அப்படி நடக்கிறதுக்கு மூலயமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஜென்ரேட் ஆகுமா? அப்போ அதெல்லாம் வந்து கன்வெக்ஷன். ஸோ அப்போ கன்வெக்ஷனா பிட்வீன் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ரேடியேஷன். அப்போ ரேடியேஷன்னா என்ன? ரேடியேஷன் தேவை, ரேடியேஷன் வந்து எமிட் ஆகிறதுக்கு எதுவும் மீடியம் வேணுமா, இந்த மாதிரி சாலிட் ஃப்ளூயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லைட்டில் ஒன்று படிச்சிருப்போம். லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் லைட்டாக, ஐ திங்க் லைட்டாக சவுண்டில் படிச்சிருப்போம். என்னென்னா
நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ரே படித்தோம். ஒன்று வந்து மெக்கானிக்கல் ரே, இன்னொன்று வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரே அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேல அதில் 3 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். நோ அயனைசேஷன் சொல்லியிருப்பேன். அண்ட் ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் வந்து நோ மெட்டீரியல் மீடியம் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் அப்படி சொல்லியிருப்போம். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரே பாஸ் ஆகிறதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை கிடையாது, ஐ மீன் ஒரு மீடியம் தேவை கிடையாது. ஸோ இட் டஸ் நாட் ரிக்வயர் எனி மீடியம். அந்த ரேடியேஷன் தான் இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஏன்னா எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரிலேட்டடாக புரியும். ஸோ நோ மீடியம் இஸ் ரெக்வயர்ட். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா ஓகே. அண்ட் இது இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா கண்டக்ஷன் எங்கன்னா சாலிட்ஸில் மட்டும்தான் நடக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எல்லா சாலிடும் வந்துடும் இதுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் சிமிலர்லி நான் அதில் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் வந்து யாருக்கு நடக்கும்னா இட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் தி ஃப்ளூயிட்ஸு. அண்ட் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கன்வெக்ஷனுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்வெக்ஷனுக்கு வந்து இதே சொல்லலாம். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் அந்த ஃப்ளூயிட் நடக்கிறதுல அதுலேயே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரேடியேஷன். ரேடியேஷன்னா நம்ம நல்லாவே தெரியும், சூரிய ஒளி வருதில்ல, அது வந்து ரேடியேஷன் எனர்ஜி மூலியம் வந்து அல்ட்ராவயலட் ரேஸ் அதெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் ரேடியேஷன் தான். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். அண்ட் ஐ ஹோப் ஸோ இப்போ சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். புரியலன்னா ஜஸ்ட் 1 செகண்ட் பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு என்ன? அதாவது இப்போ நான் இருக்கேன், என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும்னா அது என்னோட கெப்பாசிட்டி. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணக்கூடியனா அது உங்களோட கெப்பாசிட்டி. அந்த மாதிரி அந்த ஹீட்டுக்கு ஒரு சில கெப்பாசிட்டி இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா ஹீட்டுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா டு இன்க்ரீஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் டெம்பரேச்சர் to increase the object's temperature to 1 Kelvin. ஒரு கெல்வின் அதுக்கு ரைஸ் பண்ணணும்னா அப்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஹீட் எவ்வளோ கொடுத்துருக்கணும்னா 1 joule of heat to be supplied. இப்போ ஐடியலாக என் கையில் அந்த பென் இருக்குது. இந்த பெண்ணை நான் சூடு பண்ணணும்னா ஒரு 1 ஜூல் ஆஃப் ஹீட்டு கொடுத்தா போதும், அது வந்து ஒரு இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து 1 கெல்வின் கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஹீட்டோட கெப்பாசிட்டி. அண்ட் இதில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா 1 ஜூல் ஆஃப் ஹீட் சப்ளை பண்ணுறோம். அண்டு ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட் இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. யார்? 1 கெல்வின், இன்னொன்று ஜூல். 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ 1 ஜூல் தரோம். எப்போது எதுக்கு தரோன்னா 1 டிகிரி கெல்வின் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஜே பை கே, அப்படி இல்லாட்டி ஜே கே இன்வர்ஸ். ஸோ இதுதான் இதோட யூனிட். ஓகே, இப்போ ஹீட் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வேர்டு ஒன்று சேர்த்துக்கோங்க, ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? சிம்பிள். ஹீட் கெப்பாசிட்டின்னு தெரிஞ்சிச்சு. ஸ்பெசிஃபிக் ஹீட்னா ஸ்பெசிஃபிக்காக. ஸோ தி மாஸ், யூனிட் மாஸ், அதாவது யூனிட்டரி மாஸ் இஸ் டேக்கன் எதுக்கு? டு இன்க்ரீஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் டெம்பரேச்சர். யூனிட் மாஸ், அதாவது போன இதில் நம்ம வந்து எவ்வளோ மாஸ்ன்றதை சொல்லலை, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஐ மீன் ஹீட்டில். இங்கே வந்து ஒரு யூனிஃபைடு மாஸ், ஒரு யூனிட் மாஸ். ஓகேவா, ஸோ யூனிட் மாஸ் of the object's temperature to rise 1 Kelvin. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ சப்ளை பண்ணுவோன்னா 1 joule of heat is supply. இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ இதுலேயும் ஃபார்மேஷன் ஐ மீன் யூனிட் எப்படி இருக்குன்னா ஃபார்முலாவில் ஜூல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கெல்வின் இன்வர்ஸ் இருக்கும், டெம்பரேச்சர். அண்ட் இதோட நம்ம யூனிஃபைடு மாஸ் சேர்க்குறோம், அப்போ கேஜி இன்வர்ஸ். ஸோ ஜே பை கே பை கேஜி, அதாவது ஜே கே இன்வர்ஸ் கேஜி. அப்படின்னா இது எப்படி எழுதுவாங்கன்னா ஜூல் பர் கேஜி கெல்வின் இப்படி எழுதுறோம் நம்ம. இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ரைட், இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லேட்டன்ட் ஹீட். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா,
லேட்டன்ட் ஹீட். இப்போ லேட்டன்ட் ஹீட்னா என்ன? இது நீங்கள் வந்து அந்த ரெய்னி சீசன் இந்த டியூ டெம்பரேச்சர், டியூ பாயிண்ட் அதெல்லாம் பார்க்குறப்ப லேட்டன்ட் ஹீட் நம்ம படிப்போம். எப்படின்னா வந்து இட் இஸ் நத்திங் பட் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் ஸ்டேபிள். ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிள் ஆகிடும். எப்போனா எவ்வளோ நீங்கள் ஹீட் கொடுத்தா அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் மாறாது. டெம்பரேச்சர் சேச்சுரேஷன் அடைஞ்சிடும். அதோட அந்த சேச்சுரேஷனுக்கு தமிழ் என்னன்னு தெரியல, அந்த ஸ்டேஜை அட்டைன் பண்ணிடும். ஸோ இது எப்படி எழுதுறாங்கன்னா temperature remains constant even when heat is supplied. ஓரளவுக்கு மேலே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. அதுதான் வந்து டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஈவன் when heat is suppliedனு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட் வேர் டெம்பரேச்சர் பிகேம்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப்டர் ஹேடிங் ஹீட் பிட்வீன் த இன்புட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்டேட் ஆஃப் கன்வர்ஷன் அப்படி சொல்கிறோம். ஸ்டேட் ஆஃப் கன்வர்ஷன். இந்த ஸ்டேட் ஆஃப் கன்வர்ஷன் அப்படின்னு என்ன? அப்போ ஓகே, லேட்டன் ஹீட்டுக்கு இதோட என்ன இருக்கும்? ஜூல். ஏன்னா அது நம்மளுக்கு ஹீட்டர்னு சொல்கிறோம், ஸ்டேட் ஆஃப் கன்வர்ஷன் சொல்கிறோம். ஓகே, அண்டு இதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்து செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ஸ்டேட் ஆஃப் கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, எய்தர் நம்மளுக்கு வந்து ஒரு 5 ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். என்னென்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பார்ப்போம்? சாலிடோட ப்ராப்பர்ட்டி பார்ப்போம், டன். தென் லிக்விடோட ப்ராப்பர்ட்டி பார்ப்போம், டன். தென் அடுத்து கேஸோடது பார்ப்போம். ஓகே, தென் பிளாஸ்மா. தென் ஃபிஃப்த் வந்து போஸ்-ஐன்ஸ்டீன். ஓகே, இதையே இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம், சர்டன் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், the temperature will remain constant even after the continuous supply of heat ன்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த இடத்துல ஸ்டேட் ஆஃப் கன்வர்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் எவ்வளோ ஹீட் கொடுத்தாலும் அந்த ஹீட் எல்லாமே வந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படி கன்வெர்ட் ஆகுது? எந்தெந்த மூலியமாக கன்வெர்ட் ஆகுதுன்னா, நம்மளுக்கு இருக்கிற 5 ப்ராப்பர்ட்டிஸ் யார்? அஞ்சு பேர் யார் இருக்காங்க? சாலிட் இருக்கான், லிக்விட் இருக்கான், கேஸ் இருக்கான், பிளாஸ்மா இருக்கான், போஸ்-ஐன்ஸ்டீன் இருக்கான். ஸோ அப்போ இவங்க 5 பேரும் வந்து ஏதோ ஒரு வகையில் இன்டர்லிங்க்ட் ஆகுறாங்க. அதனால் அந்த ஸ்டேட் ஆஃப் கன்வர்ஷன் இங்கேருந்து கொடுக்குற ஹீட்டு இங்கிட்டு போகிறப்ப வேறு மாதிரியாக மாறி போகுது. அப்போ என்னென்ன ஃபார்மேஷன்ஸில் நம்ம மாறுது அப்படின்னு பார்க்குறோன்னா, நமக்கு வந்து ஒரு 4-5 ஐடென்டிக்கல்ஸ் இல்லை, ஒரு 4-5 கேரக்டர்ஸாக மாறுவாங்க. யார் யார் அப்படின்னா, இட் இஸ் சிம்பிள். சாலிட்லேருந்து இப்போ ரைட் எழுதிடுறேன். சாலிட்லேருந்து லிக்விட். ஓகே, நெக்ஸ்ட்டு லிக்விட்லேருந்து கேஸ். நெக்ஸ்ட்டு கேஸ் டு solid. Okay, okay. இப்போ சாலிட், ஒரு ஐஸ் வந்து சாலிடாக இருக்குது, லிக்விடாக மாறுது, தண்ணியாக மாறுது அப்படின்னா அது என்ன ப்ராசஸ்? மெல்டிங். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு தண்ணி ஐஸாக மாறுது, அப்போ என்ன ப்ராசஸ்? ஃப்ரீசிங். ஓகே, ஒரு லிக்விடு ஒரு கேஸாக மாறுது, தண்ணியை சூடு பண்ணிட்டே இருக்கும், அது கேஸாக மாறுது அப்படின்னா வேப்பரைசேஷன். ஓகே, ஒரு கேஸாக இருக்குது, அது லிக்விடாக மாறுது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கண்டென்சேஷன். ஓகே, இப்போ ஒரு கேஸாக இருக்குது, அது டைரெக்டாக சாலிடாக மாறுது. ஒரு கேஸ் வந்து டைரெக்டாக சாலிடாக மாறுதுன்னா இட் இஸ் நத்திங் பட் கிறிஸ்டலைசேஷன். இப்போ ஒரு சாலிட் இருக்குது, அது டைரெக்டாக கேஸாக மாறுது. நல்ல எக்ஸாம்பிள் கேம்ஃபர், அந்த உருண்டை, நாப்தலின் பால் சொல்கிறோம்ல, அதெல்லாம் எப்படின்னா அது என்ன ப்ராசஸ்? சப்ளிமேஷன்.
ஸோ இதுதான் அந்த ஸ்டேட் ஆஃப் கன்வர்ஷன். இதில் வந்து ஓகே, இதுதான் ஸ்டேட் ஆஃப் கன்வர்ஷன். சாலிட்லேருந்து லிக்விடுக்கு போனால் மெல்டிங், லிக்விட்லேருந்து சாலிடுக்கு வந்தால் ஃப்ரீசிங், லிக்விட்லேருந்து கேஸுக்கு போனால் வேப்பரைசேஷன், கேஸ்லேருந்து லிக்விடுக்கு வந்தால் கண்டென்சேஷன், கேஸ்லேருந்து சாலிடுக்கு போனால் கிறிஸ்டலைசேஷன், சாலிட்லேருந்து கேஸுக்கு வந்தால் சப்ளிமேஷன். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் கன்வர்ஷன் சொல்கிறது. அண்டு இதில் கிறிஸ்டலைசேஷன் டேர்ம் வந்து புதுசாக இருக்கும். கிறிஸ்டலைசேஷன்னா இஸ் நத்திங் பட் சாலிட் CO2 அப்படி சொல்லுவாங்க. சாலிட் CO2 வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது வந்து சாலிட் CO2வாக மாறுறது, அதுதான் வந்து கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இதில் ஒரு சில வேல்யூஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் என்னன்னா 4180 ஜூல் பர் kg கெல்வின். ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் மெர்க்குரி இதுக்கு என்னென்னா 140 ஜூல் பர் kg கெல்வின். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் மெர்க்குரி. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஹீட்டுன்ற சாப்டரில் நம்மளுக்கு கொஷின் ஏரியான்னு கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறோம்னா இவ்வளோ தான் கேட்க முடியும். மேக்ஸிமம் போர்ஷன் நம்ம கவர் பண்ணியாச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஹோப்ஸ் இந்த வீடியோவும் ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 மினிட்ஸ் நெருங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்க புரியல எனக்கு தெரியும். ஸோ வித் திஸ் வில் குவிட் டுடே செஷன். இன்றைக்கி செஷன் நம்ம சக்ஸஸிவாக 15th சீரீஸ் பார்த்துட்டோம். 15th டே ஆன் ஹீட் பார்த்தாச்சு. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவர்ஸ். அண்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனோட நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன். டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.